திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்களே, நூலாசிரியர் அம்மா தமிழரசி புத்தர் அவர்களே, பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஐயா முனைவர் ஐயப்பிள்ளையே அவர்களே, ஐயா புலவர் லட்சுமணன் ஐயா அவர்களே, ஐயா அவரோடு எனக்கு நல்ல அறிமுகம் தொடர்ந்து தொல்காப்பிய உரைகளை எல்லாம் அப்படியே ஒரு தலைகளாக சொல்லக்கூடியவர்கள், நல்ல பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் தமிழ்ச்சங்கத்தில் ஐயா முனைவர் சம்பத் ஐயா அவர்களே, அம்மா சகிலா பேகம் அவர்களே. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு எத்தனை முறை தமிழ்ச்சங்கத்தினுடைய படிகளிலே ஏறி இறங்கி இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். நூலாசிரியர் அம்மா அவர்களும் அதான் இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, தாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்றேன். அதில் நாங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் எப்படியும் வந்துட வேண்டும் நினைச்சோம். அந்த போக்குவரத்து நெரிசல்ல எப்படியோ முட்டி மோதி இங்கே வந்து இறங்கி விட்டோம். மிக அருமையாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி யோகா திரு பத்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் படம் எடுத்து உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் ஐயா விரைவு செய்திகள் பாபு அவர்களே, நல்ல பெரியவர்கள்லாம் ஐயா ஆசிரியர் ஜான்சன் ஐயா அவர்கள், இங்கே நம்ம லட்சுமணன் ஐயா அவர்கள், லட்சுமணன் ராஜா அவர்கள், ஐயா சமயபுரம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், இப்படி நிறைய பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். அருமையாக எனக்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் பாரதிதாசனுடைய வரிகளை எல்லாம் இங்கே எடுத்துக்காட்டி பேசினார்கள். பெரியவர்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நூலாசிரியரை இங்கதான் சந்தித்தேன் நாளைக்கு முன்னாடி. என்னுடைய ஆசிரியர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய மருமகள் என்பது எனக்கு தெரிய மதிக்கிறது. எந்த ஊர்னு கேட்டேன், போதலூர்னு சொன்னாங்க. அந்த பள்ளியில தான், போதலூர் பள்ளியில தான் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியுமான்னு அவருடைய குழந்தைலாம் என்னுடைய நண்பர் கலைமணி, திருவள்ளுவன் எல்லாம் சொன்ன உடனே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம ஊர் பெண்ணாச்சு, அவசியம் வரணும்னாங்க, எப்படியும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்தேன். பொதுவாக நல்ல ஒரு அருமையான நூல் மலைச்சாரல் என்ற இந்த நூலை இங்கே வெளியிட்டு இருக்கிறார்கள். தமிழரசி பேருக்கு ஏற்பவே முதல் கவிதையே வாங்கி உடனே பெறட்டணும். முதல் கவிதையே தமிழ் பற்றிய கவிதையாக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் உலக தாய்மொழி தினம். அது திருச்சிக்கு இந்த தமிழுக்கும் தொடர்பு உண்டு. இங்கே திருச்சிராப்பள்ளி தொடர்வண்டி நிலையத்திலே தீக்குளித்து தமிழுக்காக உயிர் விட்ட கீழப்பழுவூர் சின்னசாமி திருச்சி மண்ணை சார்ந்தார். நல்ல முதல் கவிதையே ரொம்ப தித்திக்கும் தீந்தமிழோ இன்று எத்திக்கும் தீண்டாமொழியா எங்கள் மனதில் மதிப்பில்லை, இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப போற்றுகிறார்கள். நிறைய எங்க ஐயா அவர்கள் பாரதிதாசன் கதைகள்லாம் சொன்னாங்க. தமிழுக்கு, தமிழினுடைய சிறப்பை, தமிழுடைய எழுச்சியை தூக்கி பிடித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அவர் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் இந்தி திணிப்பு எதிர்த்து நடந்த பொழுது பாரதிதாசனுடைய எப்பக்கம் வந்து புகுந்திடும் இந்தி, அது எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆதிக்கந்தனை வெட்டி புதைத்திடுவோம் என்ற பாரதிதாசன் வரிதான் வழிநடை பாட்டாக இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலே உப்பு சத்தியாகிரகத்தின் போது நாமக்கல் கவிஞர் பாடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர், இந்த பாட்டை தான் வழிநடை பாடலாக பாடி போனாங்க. அதே போல இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலே, அந்த போராட்ட களத்திலே பாரதிதாசனுடைய இந்த வரிகள் தான் பாடப்பட்டன என்ற செய்தி நாம் உணர்வோம். முதல் கவிதையாக அழகாக தமிழுக்கு சொல்றாங்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர், புரட்சி கவி என்ற நூலை எழுதி ஒரு கதை பாடலை எழுதியவர். அதனால மட்டும் இல்ல, அவர் சொன்னது எல்லாமே எதை பார்த்தாலும் புரட்சிகரமாக சிந்திப்பார். அழகா இங்க சொன்னாங்க, குடும்ப விளக்கினுடைய தொடக்கத்தை இங்க சொன்னாங்க. அவர் பாரதிதாசன் சொல்றாரு, இந்த வான காட்சியை பார்க்கிறாரு. வானம், இந்த குடும்ப விளக்கினுடைய தொடக்கம் அப்படிதான் தொடக்கம். அந்த தலைவி எழுகின்றார், எழுந்து கோலம் போடுறான். அப்ப சொல்றாரு,
இந்த வானத்துடைய அந்த நிறம் சொல்வாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இந்த இருட்டு நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் உண்டாகுது சொல்வாரு. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கணப்பன வானம் தன் கட்டு குலைந்து இருந்தது அப்படி சொல்லிட்டு சொல்வாரு. இருட்டு கொஞ்சமா போகுதான், இருள் போய் வெளிச்சம் வருது. கேள்வியால் அகலும் மடமை போல் கேள்விகள் கேட்கத்தான் அறிவு பெறும், பகுத்தறிவு கிடைக்கும். கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்ததுன்னு பாரதிதாசன் சொல்வார். அது மாதிரி இங்க நல்ல இந்த கேள்விகள் நல்ல கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அர்த்தம். தமிழ் மொழி அந்த புரட்சி கவியில பாரதிதாசன் சொல்வாரு, அந்த உதாரணம் வடமொழியில பில்கணியம்ங்கிற நூலை தழுவி பாரதிதாசன் எழுதினதுதான் புரட்சி கவி. அதுல வரக்கூடிய தலைவன் உதாரணம், அங்க பில்கணன், இங்க உதாரணம். அவன் சொல்லுவான், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச கதை தான், மன்னனுடைய மகளுக்கு கவிதை சொல்லி தரத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பான். அது 2 பேர் அவன் இளம் வயது ஆண், அவன் இளம் பெண், காதல் உண்டாகுது. அப்ப அந்த நேரத்துல மன்னன் என்ன செய்வான், மன்னனுடைய மகள் அல்லவா, அவனுக்கு தூக்கு தண்டனையுமா. அந்த கொலைக்களத்துல நின்று அவன் பேசுவான். அப்ப பேசும்போது, நான் தமிழ் கவிஞங்கிறதுனால கவிதை சொல்லி தர என்னை ஏற்பாடு செஞ்சான் மன்னன். நான் இன்னைக்கு இறக்க போறேன், நான் இறப்பதற்கு இது தமிழ் தான் காரணமாக இருந்தது என்று நாளைய சமுதாயம் நினைத்து விடக் கூடாது அல்லவா சொல்வான். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள், அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அணிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ, ஐயகோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோன்னு அவன் பேசுவான். அது மாதிரி அந்த தமிழ் உணர்வு மிக்க அந்த புரட்சி கவிஞர் தான் நினைவு வருகிறார். முதற் கவிதையே மிக அருமையாக எழுதியிருக்கிறார். 1-2 கவிதைகள் இங்க அப்படியே படித்து பார்த்தேன், அப்படியே பிரட்டும் போது பார்த்தேன். அழகா சொல்றாங்க. இலவச மின்சாரம் பூமிக்கு இன்று பௌர்ணமி, அமாவாசையில் எப்படி பௌர்ணமி, எதிரே என்னவன். அழகான காதல் கவிதை. இந்த உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறாமல் இருப்பது காதல் மட்டும்தான். காதலை பாடாத கவிஞர்களே இல்லை, காதலை பாடாதவர் கவிஞரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கவிஞர் வி ராஜேந்திரன் அப்படின்னு வச்சுட்டார். வி ராஜேந்திரன். கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள், அவருடைய கவிதை தொகுப்பினுடைய பெயர். அவர் சொல்வார், உனக்கென்ன ஒரு பார்வை பார்த்து விட்டு போகிறாய், உனக்கென்ன ஒரு பார்வை பார்த்து விட்டு போகிறாய், என் உள்ளம் அல்லவா வைக்கோல் போராய் பற்றி எரிகிறது. அது போல இந்த கவிதை ரொம்ப அழகா. மின்சாரம், இலவச மின்சாரம் வந்துச்சுன்னு பாக்குறேன், இன்று பௌர்ணமி, அமாவாசைகள் எப்படி அன்னைக்கு நிலவு வரும், ஆனா எதிரே என்னவன். ரொம்ப அருமையாக சொல்கின்றார். ஒரு செய்தி, பெண்கள் எழுத்து துறையிலே நிறைய இருக்கிறாங்க, சிறுகதை, புதினம், கவிதை துறையிலே விரல் விட்டு எண்ணி விடலாம், ரொம்ப குறைவான. இப்பதான் நிறைய பெண்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. சங்க காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வேற எந்த நாட்டிலையும் அப்படி இருந்துதான் சொல்ல முடியாது, 40க்கும் மேற்பட்ட பெண்பார் கவிஞர்கள் நம்முடைய நிலத்திலே இருக்கிறார்கள். ஔவையார், காக்கை பாடினியார், நெச்சல்லையார், வெண்ணி குயத்தியார், இளவேணியார், பெருங்கொப்பெண்டு, பொன்முடியார், நிறைய கவிஞர்கள். ஆனா ஔவையாருடைய பாடல்கள் கூட அந்த காதலினுடைய வெளிப்பாட்டை உணர்த்தும், அப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன. அதனால கூட சொல்லி சில பேர் அதிகமானுடைய காதலி ஔவையார் என்றெல்லாம் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த கவிதை துறைக்கு பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க, கவிதை என்றால் பெரும்பாலும் காதல் கவிதை இருக்கும். நாங்க கல்லூரியில் எல்லாம் இந்த ஆண்டு மலருக்கு மாணவர்களை கவிதைகள் எழுத சொல்லுவோம். உடனே பையன் எழுதுனான்னா அது காதல் கவிதையா தான் இருக்கும். 1-2 பேர் சமுதாயத்தை பத்தி எழுதுவான். அது ஒரு ஈர்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. ஆனா அதனால கவிதை துறைக்கு பெண்கள் வருவது, சிறுகதை எழுத்தாளர் நிறைய இருக்கிறாங்க, புதினாசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க, கவிஞர்கள் பெண்கள்ல வந்து இப்பதான் சில பேர் அங்கங்கே நிறைய நம்ம தெரிய வர்றாங்க. என்ன ஒரு இடர்பாடு, ஏன் இதுல அதிகம் வரலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் காதல் கவிதை எழுதுனா அவர்களை தவிர இப்படி எழுதுறாங்களே,
இவர்களுடைய உள்ள பாங்கு இதுதானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட நிலை நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அதுதான் ஆண் எப்படி வேணாலும் எழுதலாம், அவனை சந்தேகப்படப்பட்டாங்க இவன். ஆனா ஒரு பெண் அதனாலதான் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு ஆண் சொல்றது போலயே பல காதல் கவிதையில 1-2 பிரட்டி பார்த்தேன். இது கூட பாத்தீங்கன்னா ஆண் சொல்றதுதான். ஒரு பெண் உருகி ஒரு ஆண் மீது பாடுவது போல இருந்தாக்க என்ன செய்வாங்க, அவங்கள ஒரு இதா நினைப்பாங்க. முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல், முழுமையா நமக்கு கிடைக்காத நூல், செம்மொழி தகுதிக்கு பெறக்கூடிய நூல்களில் ஒன்று அந்த நூல். அதுல ஒரு பாண்டிய மன்னனை பற்றிய ஒரு கவிதை, அந்த ஆசிரியர் பேர்லாம் தெரியல, நூல் முழுமையா நமக்கு கிடைக்கல. மொத்தமே 900 சேர சோழ பாண்டியர்களை பற்றிய 900 பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தரை பற்றியும் பாடிய 900 பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 108 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. அதுல அந்த பாண்டிய மன்னன் வரக்கூடிய யானை மீது மன்னன் வரும் பொழுது பொதுவாக பெண் யானை மீது பவனி வருவார்களாம். அப்படி ஒரு செய்தி அதுல நமக்கு தெரிய வருது. அந்த யானை மீது வர்றான், இவருக்கு ஜன்னலை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வெளியில போய் பார்க்க முடியல, பெண்ணுக்கு அனுமதி இல்லை. இந்த ஜன்னல் வழியா போறப்ப அவனை பார்க்கலாம். அந்த பாண்டியன் மீது அவளுக்கு காதல், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யானை ஜன்னல் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும், அது போயிட்டே இருக்கு. யானை பார்த்துறான். இவன் நினைக்கிறான், இன்னும் மெதுவா போயிருக்க கூடாதா, இன்னும் கொஞ்ச நேரம் என்னுடைய பாண்டிய மன்னனை பார்த்து ரசித்திருப்பேனே அப்படின்னு நினைக்கிறான். எல்லா மடப்பிடியே எம் கூடற்குமா கோமான் உலாங்கால், கூடல்னா மதுரை, நான் மாடக்கூடல். உலாங்கால் பைய நடக்கவும் கேட்டாயால் நின் பெண்மை ஐயப்படுவது உடைத்து. அது சொல்றான், நீ மெதுவா போக மாட்டேங்கிறியா, அது மெதுவா தான் போகுது. இவளுக்கு எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டா ஜன்னல்ல எவ்வளவு நேரம் பார்க்க முடியும், வெளியில வந்து ரொம்ப நேரம் பார்க்கலாம். நீ இவ்வளவு வேகமா போயிட்டியே. அந்த உணர்வு மனித உணர்வு. நம்ம வேண்டியவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, சரி வர்றேங்க, என்னங்க இப்பதான் வந்தீங்க, ஐயோ 1 மணி நேரம் ஆச்சுங்க, அப்படியா. அன்பானவர்கள்ட்ட பேசுறப்ப நேரம் போறதே தெரியாது. பிடிக்காதவர்கள்ட்ட பேசினா 5 நிமிடங்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய யுகம் கிடந்தது மாதிரி, எப்படா ஆளை விடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இப்போ கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அது போல அவர் நினைக்கிறா, பெண் யானை அணியி உனக்கு நாணம் இருக்கிறதா, நீ இவ்வளவு வேகமா போறியே, உன்னுடைய ஐயம், உன்னுடைய நாணம், உன்னுடைய பெண்மை எனக்கு ஐயப்பாட்டை தருகிறது என்று அந்த பெண் சொல்றது மாதிரி அந்த பாடல் இருக்கும். அது மாதிரி இவங்க எழுதுறதுல கூட ஒரு ஆண் ஒரு கதை மாந்தர் சொல்வது போல பல காதல் கவிதைகளை இங்க படைத்திருக்கிறார்கள். அதுதான் பெண்களுக்கு உள்ள அந்த நெருடல் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். ரொம்ப அருமையா நிறைய அது பாத்தீங்கன்னா விவசாயம். அடுத்த கவிதையே தமிழ் மொழிக்கு அடுத்து விவசாயம். திருக்குறள் தான் எனக்கு நினைவு வருகிறது. முதல்ல கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு. நீங்க பாத்தீங்கன்னா வானம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, உழவு இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருவள்ளுவர் சொன்ன ஒரே அதிகாரம், எத்தனையோ தொழில் அவர் காலத்துல இருந்திருக்கலாம், உழவை மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். வானம்னு சொல்ல, மழைன்னு சொல்ல, வான் சிறப்புங்கிறாரு. வானம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, உழவு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. எங்கள் ஏரோட்டம் நின்று போனா உங்கள் காரோட்டம் என்னவாகும், ஒரு கவிஞன் பாடலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் புது கவிதை. நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாதுங்கிறாங்க. அது மாதிரி அருமையா விவசாயத்தை பற்றிய ஒரு கவிதை சொல்லி இருக்கிறாங்க. நிறைய கவிதைகள், நல்ல நல்ல கவிதைகள் எல்லாம் ஒன்று இப்படி பரட்டும் போதே நமக்கு தெரிந்தது. நிறைய கடலுக்குள் சென்று வலை விரித்தான் மீனவன், மீன் சிக்கவில்லை, ஏமாற்றம் அண்ணாந்து பார்த்தான், இது விண்மீன்கள் தானோ விற்பனைக்கோ. அங்க மீன் கிடைக்கல, பாக்குறான் விண்மீன்கள் தான் அப்படிங்கிறான். விண்மீன் மீன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வருது. பார்க்க சொல்லும் போது ஒன்று நினைவு வருகிறது. மின்னுவதன் காரணமாக மீன் அதுக்கு பேர் வந்திருக்கு. காண்பதுனால கண் கான், அதாவது நெடில் குறிலாகவும் இது மின்னுவதுங்கிறது. அவன் மீன் கொடிங்கிறவன் நம்ம பாண்டியர்களுக்கு கயல் கெண்டை மீனை தான் சொல்றான். அந்த தெளிந்த நீர் பரப்புல அப்படி புரளும் பொழுது அப்படி மின்னுது பாருங்க, அதை பார்க்கறான், மீன் வச்சிருக்கான். நம்ம முன்னோர்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தளவேங்கிறது தொல்காப்பியம். நான் சொல்றான், மின்னுவதன் காரணமாக இதுக்கு மின் வச்சான். பார்க்கறான், மேல பார்க்கறான், அங்கேயும் இப்படி மின்னிக்கிட்டு இருக்குது ஒண்ணு, ட்விங்கிள் ட்விங்கிள்ங்கிற மின்னுது. அவன் பார்க்கறான், பார்த்தோன்னே அதுக்கு விண்மீன் வச்சுட்டாங்க. ஏற்கனவே மண்ணுல ஒரு மீன் இருக்குது, நீர்ல இருக்குது, அதனால விண்மீன் அப்படின்னு வச்சாங்க. நமக்கு ஒரு காலத்துல விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு மின்சார அது மின்சார விசிறிங்கிறோம்.
விசிறுவதனால் விசிறி, இதுக்கு என்ன சொல்றான்? மின்சார விசிறி அப்படிங்கிறான். அது போல அந்த மின்னுவது மீன், அத விண்மீன் அப்படிங்கிறான். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த விண்மீனை பார்க்கிறார். அவருக்கு இந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடு வருகிறது, உழைக்கும் மக்களுடைய நிலை, அவர் பரிதாப நிலை அவருக்கு தோன்றுகிறது. நபிகள் நாயகம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உழைப்பாளியினுடைய வியர்வை காய்வதற்கு முன்பே அவனுடைய கூலியை கொடுத்து விடு. நல்ல நல்ல வாசகம் சொல்லி எல்லா மதங்களிலும் உயர்ந்த கருத்துக்கள் இருக்கிறது அல்லவா? நிறைய எங்க தாய்மார்கள் இருக்கிறாங்க. சொர்க்கத்தை தேடி நாம் எங்கும் அடைய வேண்டாம், அது தாயின் காலடியில் இருக்கிறது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி தாய் தான், தாய் அன்னை. தாயை வணங்கணும்னா வேற நம்ம கோயிலுக்கு போனுங்கிற அவசியம் இல்லை. தாய் அதாவது தெரிஞ்சுதானே, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம், இதெல்லாம் நம்ம ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த பாரதிதாசனுக்கு விண்மீனை பார்க்கிறான். உழைக்கும் மக்கள் நல்லா கிராமங்கள்ல பார்த்திருக்கிறேன். அவங்க போய் வேலை செஞ்சுட்டு, இப்ப இன்னைக்கெல்லாம் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறது வேற விஷயம். உடனே காசை கொடுத்தாதான் இறங்குறமாங்க களத்துல. அப்ப வேலை செஞ்சுட்டு அவங்க இந்த முதலாளி வீட்டுல நிற்பாங்க. அந்த கையில கூட இடம் இப்படி வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா போய் பணம் எடுக்க போயிருக்காரு, போய் பணம் சில்லறை மாத்த போயிருக்காரு அப்படிம்பாங்க. அந்த உழுது விட்டு அந்த நாத்து நட்டுட்டு களை பறித்துட்டு இவங்க அந்த தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அப்படியே காத்து இருப்பாங்க. அதற்கு பிறகு இவங்க காசை வாங்கிட்டு போய் கடையில ஏதாவது பொருள் வாங்கி சமைக்கணும், இரவு சமைக்கணும். அது மாதிரி நிலை இருக்கும். அந்த கொஞ்சம் என்னங்க இவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா, இப்படி முதலாளியுடைய அந்த வசவு சொற்கள் வந்துருக்கும். இத பார்க்கதான் வானம் பார்த்து, ஐயோ இந்த தொழிலாளிகள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் இன்னைக்கு நிற்பதற்கு காரணம் உழைக்கும் வர்க்கம். அந்த வானம் பார்க்கதான் பாரதிதாசன் சொல்றாரு, மண் மீதில் உழைப்போர் எல்லாம் வரியாராம். காடு விளைஞ்சன்னா மச்சான், நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், ஒண்ணுமே இல்லையே. பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றாரு. காடு விளையுது, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, வரப்பே தெரியாத அளவுக்கு விளைஞ்சிருக்குது. காடு விளைஞ்சது, காடு விளைஞ்ச மச்சான் ஒண்ணு இல்லைங்கிற சொல்றான். கைகாலம் தானே மிச்சம். கைகாலம் தான் ஏற்கனவே இருக்குது, கையில ஒண்ணு இல்லை, பையில ஒண்ணு இல்லை, அது சொல்றான். அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, மண் மீதில் உழைப்போர் எல்லாம் வரியறான், அவர் புன்மீதில் ஏற்கனவே புண்பட்டு இருக்கிறான், அவர் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண் மீதில் பகலெல்லாம் கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பின்னு சொல்லுவான். அந்த விண்மீன்களை பற்றி எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அருமையான பல கவிதைகளை இங்கே எழுதியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் மேலும் நிறைய கவிதைகள் எழுத வேண்டும், அது நல்ல அவர்கள் சிறப்பு பெற வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேம்மா. காவா ஜெயஸ்ரீன்னு திருவண்ணாமலை எழுத்தாளர், அதுபோல காவா சைலஜா இந்த எழுத்தாளர், ரெண்டு பேர். சைலஜா அவர்கள் நிறைய விருதுகள் பெற்று இருக்கிறார்கள், வம்சி புத்தக நிறுவனம். அதுபோல காவா ஜெயஸ்ரீங்கிறவங்க சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்காக விருது பெற்றாங்க. இந்த ரெண்டு பேரும் என்னுடைய மாணவிகள். திருவண்ணாமலையில 1986 திருவண்ணாமலை அரசு கலை கல்லூரியில் இருந்தேன். அது மாதிரி பெண்கள் நிறைய எழுத வர்றாங்க, பரிசுகள் பெறுகிறாங்க. ஆண்களுக்கு நிகராக எல்லா நிலைகளிலும் பெண்களால் இருக்க முடியும், கவிஞர்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுகின்றது. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை தந்த அம்மா சைலா பேகம் உட்பட்ட சான்றோர் பெருமக்கள் தான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.